الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سيقول السفهاء من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها قل لله المشرق والمغرب يهدي من يشاء إلى صراط مستقيم. صدق الله مولانا العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபாக்கள், பின்னால் வந்த தாபீன்கள், தாபீன்கள், அந்த வரிசையில் வருகை தந்த நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனுடைய பொருத்தமான வாழ்க்கையை நசீபளித்து அவனுக்கு ஐதினமும் தொழுது அவனை சஜிதாவில் விழுந்து அவனுக்காகவே எல்லா காரியங்களையும் செயலாற்றுகின்ற அடியார்களாக அல்லாஹ் நம்மை நம் குடும்பத்தார்கள் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் உடலுக்கு ஆஃபியத்தை தந்து உடல் உறுப்புகள் கெட்டு போகாமலும் செயலிழந்து போகாமலும் விபத்தில் சிக்கிவிடாமல் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக. பாக்கியமான ஈமானை தந்தவன் இந்த ஈமானை பாதுகாக்கிற நசீபையும் தந்து இதிலிருந்தும் சற்றும் விலகிவிடாமல் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற வசனத்தின் விளக்க உரை இந்த வாரம் 2வது ஜுசுவினுடைய முதல் வசனத்தை நாம் அல்லாஹ்வின் உதவியால் தொடங்க இருக்கிறோம். 2வது ஜுசு செய்யக்கூல என்று சொல்லுவோம். இந்த ஜுசுவினுடைய முதல் வசனம் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். சூரத்துல் பக்ராவில் இது 142வது வசனமாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த வசனத்தில் என்ன அல்லாஹ் சொல்லுகிறான், இதனுடைய பொருளுரை என்ன, இதனுடைய விளக்க உரை என்ன என்பதை தொடர்ந்து பார்ப்போம். அன்பானவர்களே, வசனங்களில் ஒரு அற்புதமான வசனமாக இந்த ஜுசுவினுடைய தொடக்கத்திலே இந்த வசனம் அமைய பெற்றிருக்கிறது. இந்த வசனத்தை பாருங்கள். சயகூல் சுஃபஹா, சயகூல் 2ஆம் ஜுசு என்று சொல்லுவோமே, அல்லாஹ் அந்த ஜுசை எப்படி தொடங்குகிறான் பாருங்கள். சயகூலு சுஃபஹாஉ மினன் நாஸ், மக்களில் அறிவில்லாதவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களில் அறிவினர்கள் கூறுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அறிவில்லாதவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹும் அல்லதி கானூ அலைஹா, இதுவரை அவர்கள் முன்னோக்கி இருந்த திசையை விட்டுவிட்டு வேறு திசைக்கு திரும்பிவிட்டார்களே, இவர்களை திருப்பியது எது? நல்லா தானே முன்னாடி ஒரு திசையை நோக்கி தொழுதுகிட்டு இருந்தாங்க, அந்த திசையை விட்டும் கிபிலாவை விட்டும் இவர்களை திருப்பியது எது என்று மக்களில் அறிவினர்கள் அறிவில்லாதவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லிடுங்கள், லில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்குத்தானே உரியது என்று சொல்லிவிடுங்கள். யஹ்தி மையஷா, நாடியவர்களுக்கு அவன் நேர்வழியில் அல்லாஹ் அவர்களை செலுத்துகிறான். அவன் யாரை விரும்புகிறானோ அவர்களை நேர்வழியிலே செலுத்துகிறான், நேர்வழியில் அவர்களை நடத்துகிறான் என்று சொல்லிவிடுங்கள். இலா சிராத்து முஸ்தகிம், நேரான பாதையிலே தான் நாடியவர்களை அல்லாஹ் வழிகாட்டுகிறான் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று இந்த வசனத்தினுடைய தர்ஜமாவை பொருளிலேயே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதில் பல செய்திகள் இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது கிப்லாவை பற்றி உண்டான செய்தி. இந்த கிப்லாவை பற்றி உண்டான செய்தியை நாம் முதலில் புரிய வேண்டும். உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் தொழுது இருக்கிறார்கள், ஆமாவா இல்லையா?
எல்லா நபிமார்களும் தொழுதிருக்கிறார்கள். எல்லாரும் தொழுதிருக்கிறார்கள் என்றால் எல்லோரும் ஏதோ ஒரு திசையை பார்த்து தான் தொழுதிருக்க வேண்டும். அப்படிதானே? திசையை பார்த்து தான் தொழுக வேண்டும். திசை இல்லாமல் இஸ்லாமியர்களுடைய வணக்கம் கிடையாது. ஏதோ ஒரு திசையில தான் எல்லா நபிமார்களும் தொழுதிருக்கணும். பாரதியார் சொல்வார் அல்லவா, திசையை நோக்கி தொழும் துருக்கர்கள் என்று சொல்லுவார், திசையை தொழும் துருக்கர்கள் என்று சொல்லுவார். நம்ம என்ன திசையா தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்கு தான் தொழுவோம், அல்லாஹ்வுக்கு தான் தொழுகிறோம். அவர் தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறாரு. திசையை தொழும் துருக்கர்கள் என்று சொல்லுவார். திசையை நம்ம தொழுகிறது கிடையாது, திசையை நோக்கி அல்லாஹ்விற்காக நாம் தொழுகிறோம். ஆக உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஒரு திசையை நோக்கி அல்லாஹ்வை தொழுதிருக்க வேண்டும். எடுத்துக்கொண்டோம்னா ஆதம் நபியிலிருந்து எடுத்துக்கொள்வோமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை எடுத்துக்கொண்டோம்னா அவர்கள் ஒரு திசையை நோக்கி தொழுதிருப்பார்கள். எந்த திசையை நோக்கி தொழுதார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரை ஏறத்தாழ ஒரு 2000-3000 வருஷம் வச்சுக்கலாம். ஒரு தோராயமா சொல்றேன். ஒரு 2000-3000 வருஷம் காபாவை நோக்கி தான் தொழுதார்கள். எதை நோக்கி தான் தொழுதார்கள்? காபாவை நோக்கி தான் தொழுதார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் வெள்ளப்பிரளயம் வருகிறது. காபா அந்த வெள்ளப்பிரளயத்தில் மூழ்கடிக்கப்பட்டு அது என்ன செய்கிறது? இல்லாமல் போகிறது. வெள்ளப்பிரளயம் வந்தோனையே அல்லாஹ் உத்தரவிடுகிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அதில் இருக்கிற ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கி இருக்கேன்ட்டான். வெள்ளப்பிரளயம் வந்தோடனே காபாவில் இருந்த கல்லை தூக்கியாச்சு. தூக்கி பக்கத்தில் அபு குபைஸ்னு ஒரு மலை இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கே நீங்க ஹஜ் உம்ரா போனீங்கன்னு சொன்னா அன்னைக்கு ஹாஜிகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக, அவர்களுடைய ஹஜ்ஜெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து வைப்பானாக. அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அருமையான காட்சி. இன்னைக்கு அரசர் வீடு அரண்மனை அமைஞ்சிருக்கா இல்லையா? அந்த மலைக்கு கீழே, அந்த மலைக்கு மேலே தான் அரசருடைய அரண்மனை அமைஞ்சிருக்கு. அந்த மலைக்கு அபு குபைஸ் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையில கொண்டு போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வச்சுட்டாங்க. காபா வெள்ளத்தால போயிடுச்சு. இந்த காபாவை திரும்ப கட்டப்படலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான் கட்டப்படுது. அப்ப இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்த நபிமார்கள் எதை நோக்கி தொழுதார்கள்? இடைப்பட்டு வந்த காலத்தில் பல நபிமார்கள் வந்திருப்பாங்களா இல்லையா? எதை நோக்கி தொழுதார்கள்? ரெண்டு கருத்தை சொல்லுகிறார்கள். ஒன்று, பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுதார்கள். இது முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து, அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு சொன்னா இந்த இடத்தில் தான் காபா இருந்துச்சு அப்படின்னு சொன்னதால அந்த திசையை நோக்கி, காபாவை இல்லை, காபா இருந்த இடத்தை நோக்கி தொழுதார்கள் அப்படிங்கிற சில கருத்தும் இருக்குது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தும் தொடக்கத்தில் அவங்க பைத்துல் மக்தஸை நோக்கி தான் தொழுதாங்கன்னு ஒரு சில செய்தி இருந்தால் ஆரம்பத்தில். சில பேர் சொல்றாங்க இல்லை, காபா இருந்த இடத்தை நோக்கி தொழுதாங்க, அது ஒரு செய்தி. இப்ராஹிம் நபிட்ட அல்லாஹ் காபாவை கட்ட சொன்னான். இப்ராஹிம் நபி தான் காபாவை எடுத்து கட்டுறாங்க. காபாவை கட்டலை, ஆதம் நபி கட்டிட்டாங்க. எடுத்து கட்டுறான் அல்லாஹ். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து கட்டுறாங்க. கட்டினதுக்கு அப்புறம் முழுக்க காபாவை நோக்கி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகிறாங்க. இஸ்மாயில் நபி அதை நோக்கி தான் தொழுகிறாங்க. அதன் பிறகு தொடர்ந்து காபாவை நோக்கி தான் தொழுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரை, இந்த காலம் வரை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலம் வரை காபாவை நோக்கி தான் தொழுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு சில நேரங்கள் மூசா நபியை அல்லாஹ் உத்தரவு போட்டான், நீங்க அந்த பைத்துல் மக்தஸை நோக்கி போக வேண்டும், அந்த ஊரை வெற்றி கொள்ள வேண்டும், நீங்கள் அதை நோக்கி தொழ வேண்டும், அங்கு தொழ வேண்டும் என்று சொன்னான். அந்த நேரங்களில் மட்டும் அவர்கள் அதை நோக்கி தொழுதார்கள் என்று ஒரு சில செய்திகள் உண்டு. மூசா நபி பைத்துல் மக்தஸ் அவங்க தான் வெற்றி கொண்டாங்க. அதாவது அந்த ஊரை நோக்கி போக சொன்னானா இல்லையா? பைத்துல் மக்தஸ் அவங்க காலத்துக்குள்ள போக முடியல, அதுக்கு பின்னாடி போனாங்க அந்த மக்கள். ஆனாலும் அதை நோக்கி தான் அல்லாஹ் மக்களை, சமுதாயத்தை அழைச்சிட்டு போக சொன்னான். அப்ப அதை நோக்கி தான் அவர்கள் போனார்கள். அப்போது அதை நோக்கி அவர்கள் தொழுதார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதன் பிறகு மூசா நபி காலத்துக்கு பிறகு அதிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த ஆயத்து இதில் இந்த சூறாவிலே வரும். ஃபைனவா நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், புனிதமான அந்த ஹரம் ஷரீஃபை நோக்கி நாயகமே உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று
ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனம் வர்ற வரைக்கும் பைத்தல் மக்தஸை நோக்கி தான் தொழுகிறாங்க. எதை நோக்கி தான் தொழுதுருக்கிறாங்க? பைத்தல் மக்தஸை நோக்கி தான் தொழுகிறாங்க. மூசா நபி காலத்திலிருந்து தொடங்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த வசனம் வர்ற வரைக்கும் பைத்தல் மக்தஸை நோக்கி தான் தொழுக. இங்கே தான் நம்ம கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் எப்போ தொழுக வந்துருச்சு? ரசூலுல்லாஹ்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாவும் அபூ தாலிப் அவர்களும் வஃபாத் ஆனோடனே ரசூலுல்லாஹ் மேராஜ் எல்லாம் கூட்டி போனானா இல்லையா? மேராஜ் கூட்டி போனோன்னா தொழுகை கடமையாயிடுச்சு. தொழுகை கடமையானோடனே ஃபஜ்ரில் தான் தொழுகை கடமையாகுது. ஆனால் லுகரில் தான் தொழுகை முறை சொல்லி தரப்படுது. லுகர்ல தான் தொழுகை முறை தெரியும். ஃபஜ்ரில் கடமையாயிடுச்சு. லுகர்ல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லுகருக்கு முன்னாடி வர்றாங்க. லுகர்ல முன்னாடியே வந்துட்டாங்க. முன்னாடியே வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தொழ வச்சு கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்குறாங்கன்னு இருக்குது, இமாமா நின்று தொழ வச்சாங்கன்னு செய்தி இருக்குது. அதே மாதிரி அசருக்கு வந்தாங்க, மக்ரிப் வந்தாங்க, இஷா வந்தாங்க, ஃபஜ்ர் வந்தாங்க. இதெல்லாம் 5 வக்தும் வந்துட்டாங்க. அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதே லுகருக்கு லேட்டா வர்றாங்க. அசர், மக்ரிப், இஷா எல்லாத்துக்கும் லாஸ்டா வராங்க. வந்து தொழ வச்சுட்டு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஃபர்ஸ்ட் நாள் முன்னாடியே வந்தேன், 2வது நாள் உங்களுக்கு கடைசியா வந்தேன். இந்த 2க்கு இடைப்பட்ட நேரம் தான் தொழுகை நேரம் என்று சொன்னார்கள். தொழுகையினுடைய ஸ்டார்டிங் நேரம் ஃபர்ஸ்ட் நாள் நான் தொழ வச்சது, தொழுகையினுடைய எண்டு லாஸ்ட் நான் 2வது நாள் தொழ வச்சது. இதுக்கு இடையில உங்களுடைய தொழுகை நேரத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 நாட்கள் வந்து சொல்லி கொடுத்தார்கள். ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்ப வக்திலையும் 2வது நாள் கடைசி வக்திலையும் வந்து தொழ வச்சு இதுக்கு இடைப்பட்ட நேரம் தான் தொழுகை நேரம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து தொழ ஆரம்பிச்சாங்க. மக்காவில் தொழ ஆரம்பிக்கிறாங்க. மக்காவில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தானே ஹிஜ்ரத்து. தொழுவை வாங்கிட்டு வந்து மக்காவில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹிஜ்ரத்து. மக்காவில் இருந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தல் மக்தஸை நோக்கி தான் தொழுகிறாங்க. எப்படி தொழுகுவாங்கடா? பைத்தல் மக்தஸ் வடக்கே நோக்கி இருக்கும். காபாவை தான் சுற்றி தொழுகலாம்ல, காபா 4 பக்கம் தொழுகலாம்ல, 4 சுற்றி தொழுகலாம்ல. அதனால பைத்தல் மக்தஸை ஒரு உதாரணத்துக்கு இந்த சைடில் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், ரசூலுல்லாஹ் காபாவை முன்னாடி வச்சு இங்கே வந்துடுவாங்க. இங்கே நிற்க மாட்டாங்க, இப்படி நிற்க மாட்டாங்க, இப்படி நிற்க மாட்டாங்க. இப்படி வந்துட்டா காபாவையும் முன்னோக்கிட்டோம், பைத்தல் மக்தஸையும் முன்னோக்கிட்டோம். இப்படி 2 நிலை வந்துருமா இல்லையா? அதனால ரசூலுல்லாஹ் காபாவை முன்னால் வைத்து பைத்தல் மக்தஸை நோக்கி தொழுவார்கள். இந்த ஆயத்து, அதாவது இதை உங்களுக்கு பின்னால் படிக்க போகிறோம். அல்லாஹ் சொல்லுவரை ஃபவல்லி வஜ்ஹக, உங்கள் முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் வரை ரசூலுல்லாஹ் அதை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுத நேரத்தில் மக்கத்து குறைஷியர்கள் இருக்கிறாங்க பாருங்க. மக்கத்து குறைஷியர்கள் சொன்னாங்களாம், தெரிஞ்சு போச்சு யாருக்கு? மக்கத்தில் இருக்கிற குறைஷியர்களையும் தெரிஞ்சு போச்சு. என்ன காபாவில் சுற்றி தொழுகலாம், ஆனா இந்த சைடு மட்டும் தொழுகிறாங்களே, அப்ப முகமது நபி பைத்தல் மக்தஸ் தான் நோக்குறாரு, காபாவை நோக்கிறது இல்லை அப்படின்னு குறைஷியர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காபாவை நோக்கில தொழுவணும், பைத்தல் மக்தஸ் நோக்கி முகமது நபி தொழுகிறாங்களே அப்படின்னு. ஏன்னா காபாவை நோக்கி தொழுகிறாங்கன்னா 4 பக்கம் தொழுவலாம்ல, இங்க மட்டும் தொழுதா தெரிஞ்சு போச்சு. அவர் சொன்னாங்களாம், மக்கத்து குறைஷியர்கள் உலகமெல்லாம் வந்து காபாவுக்கு வந்து ஜியாரத் செய்ய வராங்க, தவாப் செய்ய வராங்க, காபாவை சுத்த வராங்க. ஆனா இந்த முகமது நபியோ அங்க இருக்கிற ஒரு பள்ளியை தொழுதுகிட்டு இருக்கிறாரு என்று மக்காவில் இருக்கக்கூடியவங்களாம் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு தான் காபாவை முன்னாடி வச்சு தொழுதாங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் காபாவை நோக்கி தொழணும்னு ஆசைப்பட்டாங்க? ஏறத்தாழ ஒரு 16-17 மாசம் பைத்தல் மக்தஸை நோக்கி தான் தொழுது. 16 முடிஞ்சு 17 ஸ்டார்டிங் வரைக்கும் பைத்தல் மக்தஸை நோக்கி தான் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் மக்காவில் இருந்தாங்க. பெரும்பாலான மாசம், ஒரு சில மாசம் மதீனாவுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. ஹிஜ்ரத் இந்த இடையில தான் நடந்துச்சு. இப்ப மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் பைத்தல் மக்தஸை நோக்கி தான் தொழுகிறாங்க. அங்கேதான் சிக்கல் வருது. என்ன சிக்கல்னா, மக்காவில் இருக்கும் போது காபாவை முன்னோக்க வச்சு பைத்தல் மக்தஸையும் முன்னோக்கிடலாம், ஒரே நேரத்தில் 2ஐயும் முன்னோக்கிடலாம். மதீனாவில் அப்படி செய்ய முடியாது.
ஏன்னா மதீனாவில் வடக்கே பைத்துல் மக்திஸ் இருக்கும், தெற்கே மக்கா இருக்கும். ரெண்டையும் ஒரே கோட்டில் கொண்டு வர முடியாது, ஒரு நேர்கோட்டில் கொண்டு வர முடியாது. ஒன்று அதை நோக்கலாம் அல்லது இதை நோக்கலாம். இப்போ அதை நோக்க வேண்டிய நிலம் வந்துருச்சு. மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தனிய துண்டா பைத்துல் மக்திஸ் நோக்கிற மாதிரி வந்துருச்சு. மக்காவில் இருக்கிற வரையும் அந்த கவலை இல்லாமல் இருந்துச்சு, ஏன்னா காபாவும் முன்னாடி வச்சுக்கலாம். இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படியாச்சும் நம்ம மக்காவை நோக்கி காபாவை நோக்கி திரும்பவும் நம்ம கிப்லா கிடைக்கணும், காபா கிப்லாவாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. காபா கிப்லாவாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு 3 காரணம் இருக்கு. 3 காரணம் இருக்கு. ஒன்று என்ன காரணம்? மக்கத்து குறைஷியர்கள்லாம் என்ன பேசுறாங்க? உலகமே காபாவை நேசிக்குது, முகமது நபி மட்டும் ஏன் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுகிறாரு அப்படின்னு மக்காவில் உள்ளவங்க பேசுனாங்க. இப்போ மக்காவில் உள்ள குறைஷியர்கள்லாம் முஸ்லீம் ஆகிறதுக்கு ரொம்ப ஆசை ரசூலுல்லாஹ்வுக்கு. நம்ம இப்படி காபாவை நோக்கி தொழுதா மக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் ஒரு சில பேர் மனசு மாற வாய்ப்பு இருக்குது, காபாவை மதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி முஸ்லீமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் காபாவை நோக்கி தொழுகலான்னு ஆசைப்பட்டாங்க. இது முதல் காரணம். ரெண்டாவது ஒரு காரணம் இருக்கு, என்ன தெரியுங்களா? பாபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காபா எதுதான்? மக்காவில் இருக்கக்கூடிய காபா தான் இப்ராஹிம் நபியினுடைய கிப்லா. அதனால என்னுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி சொல்லுவாங்களா இல்லையா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கிப்லா எதுதான்? காபா தான். நம்ம வாப்பாவுடைய கிப்லாவை நம்ம முன்னோக்கினா நல்லா இருக்குமே. வாப்பான்னு சொல்றது இப்ராஹிம் நபிக்கு 2 பிள்ளைங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அதுல பாரம்பரியம் நிறைய வந்துச்சு. இஸ்மாயில் நபி வழியா வந்தது நம்ம நபி தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அந்த வகையில வாப்பா பாட்டனார். எங்க வாப்பாவான இப்ராஹிம் நபிக்கு கிப்லா எது? காபா தானே. அதை நான் நோக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு ரசூல் ஆசைப்பட்டாங்க. கிப்லாவா காபாவை ஆசைப்படுறதுக்கு 2வது காரணம் அது. 3வது காரணம் என்ன? இதுதான் முக்கியமான காரணம். மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. ஒன்று அதை நோக்கலாம் அல்லது மக்காவை நோக்கி காபாவை நோக்கி இருக்கலாம். இப்போ ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, காலிஃபுல் யஹூத வன் நஸாரா, மூமின்களே முஸ்லிம்களே நீங்கள் யூத நசாராக்களுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. யூத நசாராக்கள் என்ன செய்யறாங்களோ அதுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. இதே ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. யூத நசாரா ஒன்று செய்யறாங்கன்னா அதுக்கு மாற்றமாக தான் நம்ம செய்யணும். அரபுகளில் இந்த தலப்பா கட்டுறவங்க பார்த்தீங்களா, தலப்பா கட்டுறது எல்லாருமே கட்டினாங்க. யூதர்கள் தலப்பா கட்டுவாங்க, அரபுகளே தலப்பா கட்டுவாங்க. தலப்பா கட்டுற பழக்கம் எல்லாருமே. அபூஜஹில் தலப்பா கட்டியிருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு. எல்லா அரபுகள்லாம் வெயில் பாலைவனம்ல இந்த தலையை மறைக்கிறதுக்காக சுத்தி துணியை சுத்திக்கிடுவாங்க, ஃபுல்லா துணி எடுத்து சுத்திக்கிடுவாங்க. 2வது பாலைவனத்தில் அவங்க ஒட்டகத்தில் இதுல போகும்போது மண்ணள்ளி வீசுறதுக்காக வேண்டி நோஸ் பீஸ் பெண்கள் போடுற மாதிரி கண்ணை தவிர எல்லாத்தையும் கட்டிக்கிடுவாங்க, ஏன்னா மண்ணள்ளி கொட்டிடும். இது அரபுகளுடைய கிரீடம் சொல்லுவாங்களா இல்லையா? அல் அமாமத்து தீஜானுல் அரபு என்று சொல்லுவார்கள். தலப்பாகை என்பது அரபுகளின் கிரீடம் என்று சொல்லுவார்கள். தலப்பாவையும் தாடியும் அவங்க இழந்து விட மாட்டாங்க. தலப்பாவும் தாடியும் அதுக்காக வேண்டி கோடிக்கணக்கான சொத்துக்களை கூட செலவழிக்க நினைப்பாங்க அரபுகளுங்க. தாடியை வளர்ப்பதற்காக பல ரூபாயை செலவு பண்ணுவாங்க. எப்படியாச்சும் தாடியை வர வச்சிடணும். இன்னைக்கு நம்ம தாடியை எடுக்கிறதுக்கு பல ரூபாய் செலவழிக்கிறோம். எப்படி போயிடுது பாருங்க. அப்படி எல்லாருமே தலப்பா கட்டிக்கிட்டு இருந்தாங்க, தாடி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாயகமே நம்மளும் தலப்பா கட்டுறோம், யூதர்களும் தலப்பா கட்டுறாங்க, அவங்களுக்கு மாற்றம் செய்யணுங்கிறீங்களே, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இனி நீங்க தொப்பி மாட்டி தலப்பா கட்டிக்கிறீங்க அப்படின்னு. தொப்பியை போட்டுட்டு தலப்பா இமாம் கட்டுறாங்கல்ல, தொப்பி போட்டு தலப்பா கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எடுக்கிறாங்க சொல்லலாம், ஏன்னா அவர்களுக்கு மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் எல்லாரும் தொப்பியை மாட்டி தலப்பா கட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் ஹஜ்ஜில் என்னென்ன அணியக்கூடாதுன்னு வரும்போது தலப்பாகை அணியக்கூடாது, தொப்பிகள் அணியக்கூடாதுன்னு ஒரு புகாரில் ஒரு ஹதீஸே இருக்கிறது. அப்ப மற்ற நேரத்தில் அதெல்லாம் அணியணும்னு அர்த்தம். கயிறு இப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பல விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல பாருங்க. ஜனாசா அந்த அரபுகளில் பொறுத்தவரை மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. வந்த புதுசுல தானே உள்ள சிக்கல் வந்தது. வந்த புதுசுல ஜனாசாவில் எல்லாரும் கலந்துக்குவாங்க. யூதர்கள், நஸ்ரானிகள், சுற்றி இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிக்கீன்கள் எல்லாரும் கலந்துக்குவாங்க. ஜன்னத்துல் பக்கியில தான் ஜனாசா. ஆரம்ப காலத்தில் எல்லாரும் தானே எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க.
அப்போ ஒரு ஜனாசா வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா போகும்போது ரசூலுல்லாஹ் போனாங்க. போய் ரசூலுல்லாஹ் உட்காந்துட்டாங்க. போய் ஒரு இடத்துல உட்காந்தாங்க. பக்கத்தில் ஒரு யூதர் வந்தார். வந்து சொன்னார், நாங்களும் அப்படி தான், ஜனாசா கபிரிஸ்தானுக்குள்ளே வந்துட்டா முதல்ல போய் உட்காந்துருவோம் அப்படின்ட்டாரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உடனே ரசூலுல்லாஹ் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு சொன்னாங்க தோழர்கள்ட்ட, தோழர்களே, இனி ஜனாசா தூக்கிட்டு வரும்போது ஜனாசாவை கீழே இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உட்கார வேண்டாம். ஏன்? யூதர்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டா கபிரிஸ்தானுக்கு முதல்ல உட்காந்துருவாங்க. ஜனாசா இறக்கி வச்சா என்ன, இறக்கி வைக்காட்டி என்ன, என்ன செஞ்சாலும் முதல்ல கபிரிஸ்தானுக்கு வரவங்க அப்படி உட்காந்துருவாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஜனாசாவை இறக்கி வைக்கிற வரையும் உட்காராதீங்க, இறக்கி வச்சதுக்கு அப்புறம் நீங்க உட்காந்துக்கணும், அதுக்கப்புறம் உட்காந்துக்கலாம். இங்க நோக்கம் என்னடா, யூதர்களுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த கருத்து தான் இது மூணாவது கருத்து. காபாவை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவாக ஆசைப்பட்டார்கள் என்றால், யூதர்கள் எல்லாம் பைத்துல் மக்தஸை ரொம்ப நேசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக காபா கிப்லாவாக கிடைத்தால் சந்தோஷமாக இருக்குமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள். காபா கிடைச்சா ரொம்ப நல்லாதானே இருக்கும். இப்பதான் அவங்களுடைய 3 விதமான ஏக்கங்கள் ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. அதனால ரசூலுல்லாஹ் எப்ப செய்தி வருட வகையை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் வகையை கொடுத்தான். ஃபவல்லி வஜஹக ஷத்ருல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்கள் புனிதமான அந்த ஆலயத்தை நோக்கி, காபாவை நோக்கி நீங்கள் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று ஆயத்து வந்துச்சு. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் தான் அசர் தொழுகை, ஷாபான் மாதம் பிற 15 பராத்து தானே, ஷாபான் மாதம் பிற 15 பராத்துலாம் ஓதுற நிகழ்ச்சிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அசருக்கு முன்னாடி வகி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹரை வந்து பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுதிருந்தாங்க. பைத்துல் மக்தஸ் வடக்கே இருக்குது மதீனாவுல, தெற்கே இருக்கிறது காபா. அப்படியே ஆப்போசிட்ல மாறணும். லுஹரை வந்து ரசூலுல்லாஹ் வடக்கே நோக்கி தொழுதாங்க, அசரை தெற்க நோக்கி தொழுகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தெற்க நோக்கி தொழுகிறாங்க, வடக்க தொழுனா தெற்க நோக்கி தொழுகிறாங்க. எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் ஒன்றும் கேட்கல, என்ன நாயகமே வடக்கை நோக்கி தொழுதீங்க இது வரைக்கும், இப்போ தெற்கை நோக்கி தொழுகிறீங்களே, ஒருத்தரும் கேட்கலங்க. எப்படி இருக்கும்? நாம் இங்கே நின்று தொழுதா நம்மளாம் பின்னாடி தொழுவோம், அங்கே போய் நின்று மசாலா போட்டால். இதுதாங்க ஈமான், சஹாபாக்களுடைய ஈமான். அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான் பாருங்க. மேராஜுக்கு போயிட்டு வந்து சொன்னோடனே சஹாபாக்கள் அப்படியே நம்பினார்கள். ரசூலுல்லாஹ் இங்கே நின்று தொலை வைத்தவர்கள் அப்படியே திசையை மாறி அங்கே நின்று தொலை வைக்கிறார்கள். வடக்கையிலிருந்து தன்னுடைய முகத்தை திருப்பி தெற்கைக்கு வர்றாங்க. அப்பவும் சஹாபாக்கள் அப்படியே திரும்பினார். தொழுகையில் இல்லை, தொழுகைக்கு முன்னாடியே அப்படியே ரசூலுல்லாஹ் முஸல்லா போட்டு தொழுதுட்டாங்க. ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க, தொழுதாச்சு. இந்த தொழுகையை பார்த்தவுடன் தான் வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது, இவரு யார்? யூதர்கள் மதீனாவை சுற்றி நிறைய இருந்தார்கள். இல்லை இவரு லுகர்ல இங்கே நோக்கி தொழுகிறாரு, அசல்ல அதை நோக்கி தொழுகிறாரு, இவர் மாற்றி மாற்றி தொழுகிறாரு, இவர் பின்னாடி ஒரு கூட்டம் அப்படி தொழுவது அப்படின்னு வெளியில பள்ளியில் ஒன்று நடந்தா அப்படி வெளியில நிறைய பேர் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அது அங்கே உள்ள கலாச்சாரம் தான். பேசணும்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா, 2ஆம் ஜுஸுடைய முதல் ஆயத்து, ஸயகூலு ஸுஃபஹா, மடையர்கள் பேசுகிறார்கள், அறிவில்லாதவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. சுஃபஹா, அறிவில்லாதவர்கள், விளங்காதவர்கள், இதான் அதுக்கு அர்த்தம். அவர்கள் பேசுகிறார்கள். என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் இங்க தொழுகிறாரு, அப்புறம் அங்கே தொழுகிறாரு என்று யூதர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மினன் நாஸி, மக்களிலிருந்து அறிவில்லாதவர்கள், விளங்காதவர்கள் பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள், மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானூ அலைஹா, இதற்கு முன்னால் வரை இருந்து கொண்டிருந்த இந்த திசையை விட்டுவிட்டு, வடக்கை விட்டுவிட்டு தெற்கை நோக்கி அவர் தொழுகிறாரே, அவரை இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு திருப்பியது எது? இங்கேதானே நின்று தொழுவார், இங்கிருந்து அவரை இங்கே நோக்கி திருப்பியது எது என்று மக்களிலிருந்து விளங்காதவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நபியே சொல்லிவிடுங்கள், குல்லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், கிழக்கு மேற்கும் அல்லாஹ்வுக்கு தானே சொந்தம் என்று சொல்லிவிடுங்கள்.
அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டான். எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டான். இப்போ ரசூலுல்லாஹ் லுஹர்ல இங்கே தொழுவாங்களா, அசல்ல அங்கே முசல்லா போட்டாங்களா, அங்கே தொழுகிறாங்களா, சப்பு இப்படி இருக்குது. லுஹர்ல இப்படி இருந்துச்சு, இமாம் அங்கே சப்பு இங்கே, அசல்ல இமாம் இங்கே சப்பு இங்கே. தொழுதாச்சு. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மேல அவ்வளோ நம்பிக்கை கொண்டவர்கள் தொழுதுட்டாங்க. அசரை தொழுதுட்டு ஒரு தோழர் வேகமா போறாங்க. புகாரிலிருந்து எல்லா கிதாபுகளிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஒரு தோழர் வெளியே போறாங்க, குபாவுக்கு போறாங்க. இன்னைக்கும் போனா பார்க்கலாம், ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். அப்படி நடந்து போற தூரத்துல தான் இருக்கும். வேகமா போறாங்க. அந்த காலத்துல நடையெல்லாம் ஸ்பீடா நடப்பாங்க. இன்னைக்கு தான் நடெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. 5 கிலோமீட்டரையும் ஒரு அரை மணி நேரத்தில் நடந்து போயிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஊர் சைட்லாம் அப்படிதான். பஸ் எங்கே இருந்துச்சு. அப்படிங்கும்போது அரபு நாட்டில் என்ன சொல்ல, அசரை தொழுது விட்டு குபா பக்கம் போகிறார்கள். இந்த குபா தான் ரசூலுல்லாஹ் முதல்ல வந்து இருந்த இடம். மதீனாவுக்குள்ள ஷிஃப்ட் ஆக முன்னாடி அங்கே தான் தங்கியிருந்தாங்க. அங்கே தான் பள்ளி ஒன்று கட்டப்பட்டுச்சு. அங்கே தங்கியிருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் உள்ள வந்தாங்க. அந்த இடத்துக்கு போறாங்க. போனா நம்ம ஊர்லேயும் சரி, சில பள்ளியில் முன்னாடி தொழுவோம், சில பள்ளியில் கொஞ்சம் லேட்டாக தொழுவோமா இல்லையா? அப்படிதானங்க. லுகரை போய் பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஒரு இதாக இருக்கும். அசரை பாருங்க, ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி அங்கே கொஞ்சம் லேட்டாக தொழு வைக்கிறாங்க. அங்கே ஒரு சில பேர் இருந்துக்கிட்டு அங்கே தொழு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுத ஒரு தோழர் அங்கே போய் பார்க்குறா, அவங்க தொழுகையில் நிற்கிறாங்க. அப்போ தான் அசர் தொழுகிறாங்க. கொஞ்சம் லேட்டாக பக்து எப்படி ஒவ்வொரு பள்ளியில் சேஞ்ச் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி 2 ரக்காத்து போயிடுச்சு. 2 ரக்காத்து முடிஞ்சது. இவர் பார்க்குறாரு, தொழுத சஹாபி ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுது இருக்கிறார். ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுதா, ரசூலுல்லாஹ் இங்கே தொழு வச்சாங்க. ஆனா எல்லாரும் இங்க நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறது? உடனே சொன்னார், நான் இப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தொழுது விட்டு வருகிறேன். அவர்கள் காபாவை நோக்கி அவர்கள் தொழுதார்கள். அல்லாஹ் மீது சாட்சி, அல்லாஹ் மீது சாட்சி என்று சொல்லிவிடுகிறார். வடக்கை நோக்கி தொழுது கொண்டிருந்த அந்த குபாவுடைய இமாம், பின்னாடி இருக்கிற முசல்லீங்கள் எல்லோரும் அப்படியே திரும்புகிறார்கள். அங்கேதான் திரும்ப நடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில நடக்கல. ரசூலுல்லாஹ் பள்ளியில அசருக்கு முன்னாடியே ஜிப்ரீல் சொல்லிவிட்டாங்க. அந்த இடத்தில் தான் நடக்கிறது. உடனே என்ன செய்கிறார்? இமாம் அப்படியே மாறி வருகிறார். முசல்லீன்கள் அப்படியே திரும்பி விடுகிறார்கள். வேற எந்த பேச்சும் கிடையாது. ஏன்னால் அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு, அல்லாஹ்வின் மீது சாட்சியாக சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்படியே தொழுது விட்டார்கள். அப்படியே திரும்பி 2 ரக்காயத்து வடக்கை நோக்கி, அதாவது பைத்துல் மக்தஸை நோக்கி, இன்னும் 2 ரக்காயத்து ஒரே தொழுகையில ஃபர்ஸ்ட் 2 அந்த கிப்லாவை நோக்கி, 2வது 2 ரக்காயத்து காபாவை நோக்கி. இன்னைக்கு போனா மஸ்ஜித் கிப்லத்தை 2 கிப்லா உள்ள பள்ளியிலே அப்படியே போட்டிருப்பாங்க. பழைய கிப்லாவும் போட்டிருப்பாங்க, புது கிப்லாவும் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இந்த ஆயத்தை எழுதி வச்சிருப்பாங்க. இந்த ஆயத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப 2 சேர்ந்து அப்படியே தொழுவது, திரும்பி அப்படியே தொழுதுட்டாங்க. இது நடந்தது. முடிஞ்சிருச்சா? இப்ப ஊருக்குள்ள என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? முகமது நபி அவர் இஷ்டத்துக்கு கிப்லாவை மாத்திக்கிட்டாரு. நேற்று வரையும் வடக்கு நோக்கி தானே தொழுதாரு, பைத்துல் மக்தஸ் நோக்கி தானே தொழுதாரு. எல்லாமே அல்லாஹ்வுடைய பள்ளி தான், அதில் வித்தியாசம் இல்லை. பைத்துல் மக்தஸ் நோக்கியும் நபிமார்கள் தொழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் உத்தரவு இருந்தால், அல்லாஹ்வின் உத்தரவு தான் முக்கியம். அப்படிதானே? அதான நோக்கம் நம்மளுக்கு முக்கியம். நம்ம காபாவை நோக்கி தொழுகிறோம்டா, காபாவை நோக்கியா அல்லாஹ்வை நோக்கியா? அல்லாஹ்வை நோக்கி தான் தொழுகிறோம். காபா திசை தான். அப்ப அல்லாஹ் தான் நமக்கு முன்னால். காபாவை வைத்துக் கொண்டு இருக்கிறோமே தவிர அல்லாஹ் தான் திசையில். நமக்கு திசை நம்மளுக்கு ஒரு முன்னோக்குதல் தான். இலா காபத்து ஷரீஃபத்தில் இல்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர் தானே சொல்லுகிறோம். நம்ம காபாவுக்கா தொழுகிறோம் சொல்றது இல்லையே. பைத்துல் மக்தஸ் நோக்கியும் முன்னோர்கள் நம்மளுடைய நபிமார்கள்ல தொழுது இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் உத்தரவு இருந்தது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான நபிமார்கள் காபாவை நோக்கி தான் தொழுதார்கள். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாசி, முதலாக இந்த உலகத்தில் மக்களுக்காக எழுப்பப்பட்ட ஆலயம் எதுண்டா? காபா. மக்காவில் இருக்கக்கூடிய காபா தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட பள்ளியாசு. இது முதல் சிறப்பு. ஃபர்ஸ்ட் கட்டப்பட்டதுங்க. இதுக்கு அப்புறம் தான் பைத்துல் மக்தஸ் கட்டப்படுகிறது. சஹாபாக்கள் கேட்கிறான், நாயகமே பைத்துல் மக்தஸ் 2வதாக கட்டப்பட்டது என்று சொல்கிறீர்களே, முதல் கட்டப்பட்ட பள்ளிக்கும் 2வது கட்டப்பட்ட பள்ளிக்கும் மத்தியிலே எவ்வளவு இடைவெளி, 2 கால டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 40 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். இந்த காபாவை தான் முதலிலே எல்லா நபிமார்களும்
இன்னொன்று என்னென்னா, காபாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. ஆயாத்துல் பையனாத்து என்று சொல்லுவாராம். பைத்துல் மக்தஸுக்கு சிறப்பு இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டால் திரும்ப வேண்டியதுதான், அது மாற்று கருத்து இல்லை. ரசூலுல்லாஹ் நேசித்ததுக்கு பல காரணம் இருக்கு, அதை சொல்ல வருகிறேன். ரசூலுல்லாஹ் ஏன் காபாவை நேசித்தார்கள் என்பதற்கு பல இது இருக்கிறது. என்னைக்கும் சரி, ஒருத்தர் காபாவில் போய் 5 நேரம் தொழுதுட்டா போதும். 5 நேரம் தொழுதுட்டா நார்மலாக மற்ற ஊரில் 53 வருஷம் தொழுதுக்கு நிகராகி விடுகிறது. 5 நேரம் ஜமாத்தை அட்டன் பண்ணிட்டா அப்போ எவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய ஊர் பாருங்க. 5 நேரம் ஜமாத்துங்க காபாவில் கிடைச்சிட்டா 53 வருஷம் தொழுதாலும் ஊரில் அதுக்கு நிகராக முடியாது. அவ்வளோ சிறப்புகள். ஒரு தொழுகைக்கு 1 லட்சம், ஜமாத்தால் தொழுதா 27 லட்சம். யோசித்து பாருங்க, எங்கே போய் நிற்கிறது நன்மை. அவ்வளோ நன்மைகள் உள்ள இடம் அது. சரி, ஆனால் நபிமார்கள் சில அல்லாஹ்வின் உத்தரவுகளுங்க பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுத வரலாறு உண்டு. ஆனால் முதல் ஆலயம் எதுதான்? காபா தான். ஆனால் யூதர்களுக்கு என்னன்னு தெரியுங்களா, அவங்களுக்கு என்னதான் இந்த முகமது நபி நம்மளை பற்றி அப்படி இப்படி சஹாபாக்கிட்ட சொன்னாலும் நமக்கு இப்பெல்லாம் தானே நோக்கிட்டு இருக்கிறாருன்னு ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் மதீனாக்குள்ள ஷிஃப்ட் ஆகும்போது பைத்துல் மக்தஸ் நோக்கி தான் தொழுதாங்க. யூதர்களுக்கு என்ன உள்ளுக்குள்ள ஒரு நப்பாசம் சொல்லுவாங்களா, ஒரு எதிர்பார்ப்பு. அவர் நம்மளை பற்றி தப்பு தப்பா சொன்னாலும் நமக்கு இவ்வளவு தானே அவர் முன்னோக்கிட்டு இருக்கிறாரு, சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை அல்லாஹ்வின் உத்தரவு வந்தோட கிப்லாவை மாத்தினாங்க பாருங்க. அல்லாஹ் உத்தரவு அது. காபாவை நோக்கி மாறினோன்னு அவங்களால தாங்க முடியல, ஏற்றுக்கிற முடியல. எப்படி? அப்ப இதுக்கு முன்னாடி தொழுதெல்லாம் என்ன ஆச்சு? இப்ப இங்க நோக்கி நிறைய பேர் தொழுதுருப்பாங்களா பைத்துல் மக்தஸ் நோக்கி. இப்ப இவங்கெல்லாம் என்ன ஆச்சு, என்ன செஞ்சு விட்டாங்க தெரியுங்களா? யூதர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குனாங்க. இங்கே பாருங்க, உங்கள் வாப்பெல்லாம் மூத்தா போயிட்டாங்க, இங்கே தொழுதுகிட்டு இருக்கும்போது மூத்தா போயிட்டாங்க. இப்போ அவங்க தொழுலாம் வீணா போச்சு பற்றியெல்லாம், அவங்க தொழுகை வீணா போச்சு பாருங்க. ஏன்னா இப்போ கிபிலா இங்கே வந்துருச்சு, இப்போ இங்கே தொழுதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு இப்படி கிளப்பி விட்டாங்க யூதர்கள். இப்படி கிளப்பினவனை அல்லாஹ் சொன்னான், ஒகா கானல்லாஹு லி யுதிய ஈமானக்கும், அல்லாஹ் உங்களுடைய ஈமானை, உங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நீங்கள் தொழுத தொழுகை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் அதுக்கு ஒரு முடிவு கட்டினான், பறிப்பு விட்டான். அல்லாஹ்வின் உத்தரவு அது. எங்க தொழுதா என்ன, அல்லாஹ்வின் உத்தரவு ஏதோ அதைதான் நம்ம செய்ய முடியும். அல்லாஹ் இங்க திரும்பணும்னு சொன்னோம்னா திரும்பணுமா இல்லையா, அதான முக்கியம். நபிமார்கள் அதானே செஞ்சாங்க, நபிமார்கள் செய்ததுதானே செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க. 16 மாதங்கள் பைத்துல் மக்தஸை நோக்கி. 17வது மாதம் அசர் தொழுகையிலிருந்து காபாவை நோக்கி அல்லாஹ் தொழ சொல்லிட்டான். அன்னையிலிருந்து கியாமத்து வரைக்கும் காபாவை நோக்கி தான் தொழுதுகிட்டே இருக்க போகிறோம். இப்போ கியாமத்து வரைக்கும் அதுதான். எப்போ? ஷாபான் மாதம் அந்த அசருடைய பிறை 15 அசரிலிருந்து தொடக்கமாகுது. இங்கே என்னன்னா அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான், குல்லில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மக்ரிப், அல்லாஹ்வுக்கு தான் கிழக்கும் மேற்கும் சொந்தம் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லுகிறான். நபிகிட்ட சொல்றான், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். ஏன் அதை சொல்றான்டா? நீ காபாவை நோக்கி தொழுதாலும் சரி, பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுதாலும் சரி, எல்லா திசையும் அல்லாஹ்வுக்குள்ளது தான், எல்லா திசையும் அல்லாஹ்வுக்குள்ளது தான். இப்படிங்கிற இந்த செய்தியை இதில் என்ன புரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக எங்கிட்டு வேணாலும் திரும்பி தொழுவலாம் அப்படின்னு ஒருத்தர் தக்பீர் கட்டுறாருங்க. ஒரு ரகாயத்து இந்த பக்கம், ஒரு ரகாயத்து அந்த பக்கம், ஒரு ரகாயத்து இந்த பக்கம், ஒரு ரகாயத்து இந்த பக்கம், தொழுகையா இருக்குமா? ஏன்னா அல்லாஹ் சொல்லிவிட்டானே எல்லா பக்கமும் அல்லாஹ் தான் இருக்கிறான்னு சொல்லி, எல்லா திசையும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம்னு சொன்னா எல்லா திசையும் நோக்கி எப்படி சொல்ல முடியும்? அப்ப எல்லா திசையினுடைய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஆனா அல்லாஹ் எதை நோக்கி தொழுவ சொன்னாலும் அங்கே தான் தொழுவோம். பைத்துல் மக்தஸ் சிறப்புக்குரியதுதான், காபாவும் சிறப்புக்குரியது. ஆனால் முதல் ஆலயம் காபா தான். அல்லாஹ்வினுடைய உத்தரவு, நபிகள் நாயகத்தினுடைய விருப்பம் அது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம், இப்போ எல்லா பக்கமும் அல்லாஹ் இருக்கிறான் எப்படின்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டு 4 பக்கம் தொழுகிறது சிறந்ததா, ஒரு பக்கம் தொழுகிறது சிறந்ததா? இபாதத்தில் 2 வகை இருக்குது. இபாதத்து இன்ஃபிராதி, இபாதத்து இஜ்திமாயி. தனித்தனியாக தொழுகிற, தனித்தனியாக செய்கிற வணக்கம், இன்னொன்று கூட்டா செய்கிற வணக்கம். 2 வணக்கம் இருக்கா இல்லையாங்க? இதுக்கு இன்ஃபிராதி இஜ்திமாயி என்பார்கள். இன்ஃபிராதினா என்ன? நோம்பு வைக்கிறோம், நோம்பு தனித்தனியாக தான் வைக்கணும்.
அப்படிதானே? நான் 5 மணி நேரம் வைக்கிறேன், நீ ஒரு 5 மணி நேரம் வை, நீ ஒரு 2 மணி நேரம் வை, நோம்பை திறந்துடும் அப்படின்லாம் பங்கு போட முடியாது. நோம்பெல்லாம் ஒவ்வொரு ஆளும் ஃபுல்லாக தான் வைக்கணும், தனித்தனியாக தான் வைக்கணும், பங்கு போட முடியாது. அப்படிதானே? ஜக்காத் ஒருத்தர் கொடுக்குறாரு, நான் இந்த வருஷம் கொடுக்குறேன், நீ அடுத்த வருஷம் கொடு, நீ அதுக்கு அடுத்த வருஷம் கொடு, அப்படிலாம் பங்கு போட முடியாது. தனித்தனியாக தொழுவோம், தனித்தனியாக செய்யணும், வருஷம் செய்யணும். வசதி இருந்தால், அந்த தகுதி இருந்தால் சரி. இதெல்லாம் தனி வணக்கம். கூட்டு வணக்கம்னு ஒன்று இருக்குங்க. இந்த கூட்டு வணக்கத்துக்கு திசை தேவை. என்ன கூட்டு வணக்கம்? ஹஜ்ஜி. ஹஜ் இருக்கா இல்லையா? கூட்டு வணக்கம். இதுக்கு ஒரு திசை வேணும். ஒரே மாதிரி திசையில் எல்லோரும் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரே ஆடையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். பாருங்களேன், ஹஜ்ஜிகள் எல்லாம் ஒரே ஆடையில் இருக்கிறார்கள், ஒரே நிலையில் இருக்கிறார்கள், ஒரே மாதிரியாக செய்கிறார்கள். மினாவில் தங்கினா எல்லாரும் மினாவில் தான் தங்கணும், அரபாவில் தங்கினா எல்லாரும் அரபாவில் தான் தங்கணும், முஸ்தலிஃபாவில் தங்கினா எல்லாம் முஸ்தலிஃபா தான். இல்லை கொஞ்சம் ஹாஜி அங்கே தங்குங்க, கொஞ்சம் ஹாஜி இங்கே தங்கலாம் செய்ய முடியாது. எப்படி பாருங்க? அப்ப இது கூட்டு வணக்கம். அதுக்கு ஒரு முறை வேணும், ஒரு திசை வேணும். தொழுகை கூட்டா செய்யறோம், கூட்டா செய்யும் போது அதுக்கு ஒரு திசை வேணும், ஒரே மாதிரி செய்யணும். இன்னைக்கும் பாருங்க, நம்ம ஒரே திசையை நோக்கி நாம் தொழுகின்ற போது உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் ஒரே திசையை நோக்கும் போது நாமெல்லாம் உள்ளத்தால் ஒன்றுபடுறோமா இல்லையா? அல்ல எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறான் பாருங்க, ஒரு மைய புள்ளியில நிப்பாட்டுறான் பாருங்க. நம்மளுடைய எல்லோருடைய இதயத்தையும் ஒரே இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஒரே திசையை நோக்கி கொண்டு வருகிறான் அல்ல. எப்போ ஒரே திசையில் வந்து நிற்கிறோமோ அப்போது நீங்கள் உள்ளத்தளவில் ஒன்றுபட்டு இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் எல்லாம் ஒரு கட்டிடத்தை போல, கட்டிடத்தில் ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு எப்படி ஒரு உறுதியை பலத்தை தருகிறதோ அது போன்றுதான் நீங்கள் எல்லாம் கல் புன்யான், கட்டிடத்தை போல, பில்டிங்கை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப நாமெல்லாம் ஒரே மாதிரி நிற்கின்ற போது நம் இதயம் ஒன்றுபட்டு இருக்கிறது என்பதையும் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே முஃபஸ்ஸிரீன்கள், விரிவுரையாளர்கள் கொண்டு வருகிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் ஒரே திசையிலே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இல்லைன்னா எல்லா திசையும் அல்லாஹ்வுக்கு தானே சொந்தம். எந்த திசை வேணாலும் தொழுவலாமா இல்லையா? ஆனா அப்படி சொல்லல, அல்லாஹ் ஒரே திசைக்கு சொல்லும். ஆனா அதே நேரத்தில் ஒரு வாகனத்தில் போகிறோம், குதிரையில் போகிறோம், அந்த காலத்தில் அதானே ஒட்டகத்தில் போகிறோம், வேகமாக போக வேண்டியதாக இருக்குது, நிறுத்த முடியாது, பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் தொழுவோம். நம்ம நிலைக்கு வந்துடுவோம். ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், முக்கியமான நேரத்தில் போகிறோம், திசை இந்த சைடு இருக்குது, ஆப்போசிட்டில் ட்ரெயினோ ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குது. இப்போ என்ன செய்கிறது? நம்ம இறங்கி தொலை வாய்ப்பில்லை, திசையை முன்னோக்க முடியலைன்னு சொன்னால் போகிற திசையில் தொலைஞ்சிடலாம். ஆனால் அதே நேரத்தில் சொந்த காரில் தான் போயிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய சொந்தமான கார் எடுத்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை? வடக்கே போனாலும் என்ன, இறங்கி விட்டு மேற்கத்தை விரிச்சு முசல்லா விரிச்சு தொழுகலாம்ல, நம்மளுக்கு தான் வாய்ப்பு இருக்கே. இல்லை இல்லை, பயணத்தில் எப்படி வேண்டாலும் அப்படிலாம் கிடையாது. வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இல்லைண்டா நீ நோக்கி தொழுது கொள்ளும், எல்லா பக்கமும் அல்லாஹ் இருக்கிறான். வாய்ப்பு இருக்கு என்று சொன்னால் இறங்கி மேற்கை நோக்கி நீ பரலை நிறைவேற்று. மார்க்கம் அதை தான் சொல்லுகிறது. வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பாரு. இது பயணத்தில் ஒரு மாதிரி முடியாத நேரத்தில், நிர்பந்தமான நேரத்தில் நம்ம திசை நம்ம மேற்க பார்த்து தொழுதுருப்போம், 10 நிமிடம் ட்ரெயின் திரும்பிடும், இல்லை பஸ்ஸு திரும்பிடும், இல்லை நம்ம போகிற ஏதோ ஒரு வாகனம் திரும்பிடும். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம திரும்பணும்னு சொன்னால் வசதி இருக்காது. ஏன்னா ட்ரெயின்லாம் பார்த்தா சீட் இந்த பக்கம் இருக்கும், இந்த வாக்கில் தொழ முடியாது, இப்படி தான் தொழ முடியும். இப்படிலாம் பல பிரச்சனை இருக்குது. நிர்பந்தமான நேரத்தில் இந்த ஆயத்து நமக்கு நன்மை அளிக்கிறது. குல்லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். நிர்பந்தம் இல்லை என்றால் மேற்கை நோக்கி தொழ வேண்டும் என்று மார்க்கறிஞர்கள் சொல்லுவார்கள். இங்க இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹ் பின்னாடி ஒருத்தவங்க தொழுதுட்டாங்க. ஒரு சஹாபி தொழுதுட்டு குபாவில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு செய்தியை சொல்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுதும், ரசூலுல்லாஹ் காபாவை நோக்கி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லாஹ் மீது சாட்சி அப்படிங்கிறாங்க. காபா தெற்கே இருக்குது, பைத்துல் மக்தீஸ் வடக்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வெளியே இருந்து சொல்றாங்க, உள்ள இருக்கிற இமாமுக்கு காதில் விழுவுது, முசல்லிக்கு காதில் விழுவுது, அப்படியே திரும்புறாங்க. இது இப்படி
வெளியிலிருந்து ஒருவர் சொல்வதை உள்ளே இருக்கிறவர் ஒரு கேட்கலாமா? வெளியிலிருந்து ஒருத்தர் பேசுறாரு, நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கேப் இருக்குது, ஒருத்தர் வராரு, தம்பி தள்ளி நில்லுங்க தம்பி, இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. தொழுகையில் கொஞ்சம் கேப் இருக்குது, இருக்கக்கூடாதுல்லங்க, சேர்ந்து தானே நிற்கணும், அப்படி தானே? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சேர்ந்து தானே நிற்கணும், அது தள்ளி இருக்க கேப் இருக்கக்கூடாது தொழுகை சஃபில். ஒருத்தர் வந்தாக, தம்பி இவ்வளோ கேப் இருக்குது தள்ளி இருக்குன்னு சொன்னோன்னே இவர் சேர்ந்து தள்ளி நிற்கிறாரு. இதை எப்படி தொழுகை? இப்போ தொழுகை ஃபசாத் ஆகிடுது. ஏன்னா அவர் பேச்சை இவர் கேட்கிறாரு. தொழுகையில் உள்ள ஒருவரின் பேச்சை தான் தொழுகையால் கேட்க முடியும். இப்போ இமாம் தொழுதுகிட்டு இருந்தாங்க, தொழுகை மறந்துட்டாங்கன்னா சுபான்லான்னு நம்ம சொல்லுவோம், தொழுகையில் இருக்கிறோம் சொல்கிறோம். தொழுகைக்கு வெளியில இருக்கிற ஒருவர் எப்படி சொல்ல முடியும் நீ தள்ளி நில்லு? ஒருத்தர் தள்ளி வச்சாருன்னா அது வேற விஷயம். தள்ளி நில்லுன்னு சொல்லும் போது அவர் சொல்லி பேச்சை கேட்டு நம்ம நிற்க முடியுமா? தள்ளி நிற்க முடியுமா? அவர் தொழுகையிலே இல்லையே, தொழுகையிலே இல்லையே. ஆனால் இந்த சஹாபி ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுது விட்டு வந்து இந்த பள்ளியிலே சொல்றாங்க. இந்த தோழர் சொன்னோன்னே அந்த ஜமாத்தே இப்படி இமாமோட திரும்புறாங்க. இது எப்படின்னா, இது வகி வரக்கூடிய காலம். அவர் வந்த சஹாபி என்ன சொல்லல, என்னங்க இந்த பக்கம் தொழுவீங்க, இப்படி திரும்பி தொழுவுங்க அப்படி சொன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய வார்த்தையா போச்சு. தன்னுடைய வார்த்தையை ஒருவர் பேசினால் என்றால் கேட்கக்கூடாது. மீறி கேட்டு ஒருவர் தொழுகைக்குள் இருப்பவர் மாத்திக்கிட்டார்னா தொழுகை முறிஞ்சு போயிடும். தான் பேச்ச ஒருத்தர் கேட்கக்கூடாது. இப்ப நான் என் பேச்ச ஒருத்தருக்கு சொல்லக்கூடாது தொழுகையாளி. அவர் சொல்லுவது, அந்த சஹாபி சொல்வது அவருடைய பேச்சல்ல, வஹி, இறைவனுடைய வஹி. இந்த சைடு நின்ற பைத்துல் மக்தஸை நோக்கி இருந்த ஜமாத்தை அல்லாஹ் இந்த பக்கம் திருப்பி இருக்கிறான். இந்த செய்தியை சொல்லி ஆகணுமே. தவறு நடக்கிறத பார்த்துக்கிட்டு ஒருவர் சொல்லாம இருக்க முடியுமா? இவங்களுக்கு தெரியல, தெரியாம தொழுகிறாங்க இந்த ஜமாத்து. இவங்களுக்கு தெரியுது, தெரியக்கூடிய ஒருவர் எப்படி தெரியாத ஒருவருக்கு சொல்லி கொடுத்தாகணுமே. அது வஹி, வஹி இறங்கக்கூடிய காலம் அது. அதனால் அவர்கள் சொன்னதை ஜமாத்து கேட்டது. இதுல தொழுகை முடியாது, இதனால் அவங்களுடைய தொழுகை முடியாது. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் சுயமா பேசுறாருன்னா அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம தொழுகையை மாற்றி அமைக்க முடியாது. ஒரு சில அதுல பிரிவு சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது, நான் அதுக்குள்ள போகல. இந்த இடங்கள்ல இந்த இதுல இப்படி இப்படி நடந்துக்கலாம்லாம் மசாயில சொல்லுவாங்க. நான் மேலோட்டமாக தான் செய்தி சொல்லுகிறேன். இதை பத்தி தெளிவா தெரியணும்னா என்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் நீங்க வெளியே சொல்லணும். நான் குறிப்பிட்ட செய்தி தான் சொல்லியிருக்கிறேன். சரி, இன்னொரு செய்தி என்னன்னா, இப்பயே ஒருத்தர் ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி சொல்றாருன்னு வச்சுக்கிடுவோம், நம்ம அது பிரகாரம் நடக்க முடியாது. உதாரணமாக சொல்லுவோமே, ஒருத்தர் தொழுகிறாரு, அவர் பேர் யஹ்யான்னு வச்சுக்கிடுவோமா. யஹ்யா பக்கத்தில் செல்ஃப் இருக்குது, கிதாப் ஒன்று இருக்குது, உழுவ போகிற மாதிரி இருக்குது. அங்கேயிருந்து ஓடி வந்தவர் முன்னாடி தொழுகிறாரு. இமாம் பேர் யஹ்யா. யா யஹ்யா ஹுதுல் கிதாப் அப்படிங்கிறாரு. அது ஒரு குர்ஆன் ஆயத்து, குர்ஆன் ஆயத்துங்க அது. யஹ்யாவே கிதாப் எழுது பிடிங்க அப்படிங்கிறாரு. அவர் பிடிச்சு விட்டாரு, பிடிச்சிட்டாரு. ஆனால் அவர் பேச்சு அவர் பேசலை, குர்ஆன் வசனத்தை தான் பேசுறாரு. அவர் பேச்ச பேசல, குர்ஆனுடைய ஒரு துண்டை பேசுறாரு. ஆனால் கிதாப் உழுவுது. இவர் பேசணும்னா அந்த தொழுவுறாரு, அப்படி பிடிச்சிட்டாரு, உழாம கிதாபை பிடிச்சிட்டாரு. இப்போ இவருக்கு தொழுவ பாத்திரம் ஆகிருமாண்டா இமாம்னு சொல்றாங்க, ஃபசாத் ஆகிவிடும். இங்கேயும் அவர் அவருடைய சுய இஷ்டத்துக்காக பேசுகிறாரு. அப்ப அதுவும் வகி இதுவும் வகிதானண்டா. அது வகி இறங்குற காலம், சட்டம் புதுசா இறங்கிருக்கு. அந்த காலம் வேறு, இப்ப இருக்கிற குர்ஆன் வசனங்கிறது வேறு. இது குர்ஆன் முஸஹஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தவங்க வந்து சொல்றாங்களா, அது வகியினுடைய காலம். அப்பப்ப வகி இறங்கி கொண்டே இருக்கும், புதுசு புதுசா புதுசு புதுசா புதுசு புதுசா. இப்ப என்ன புதுசாக இறங்குது, எல்லாம் இறங்கி விட்டது. இப்போ ஒருவர் அவர் இஷ்டத்துக்கு குர்ஆனை வளைக்கிறார், அதனால் அதை கேட்கக்கூடாது என்றெல்லாம் மார்க்கத்தில் சில விளக்கங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக அல்லாஹ் சொல்லுகிறான், குல் லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் இது. ஆனா யூதர்கள் இதுல பெருசா வதந்தியை கலப்ப நினைச்சாங்க. யூதர்களுக்கு ஒரு புத்தி இருக்கும், ரசூலுல்லாஹ் எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணுங்கிற வேலையில இருந்தாங்க. யூதர்கள்ல காபு பின் அஷ்ரஃப் ஒருத்தர் இருந்தான். காபு பின் அஷ்ரஃப் யூத லீடர்ல ஒருத்தர், காபு பின் அஷ்ரஃப். இவன் என்ன செஞ்சான்டா, யூதர்கள்ல சில பேர் இஸ்லாம் ஆகிற மாதிரி நிலையில இருந்தாங்க. யூதர்களே ஒரு சில பேர் நல்லவங்கெல்லாம் இருக்கிறாங்களங்க. சில பேர் முஸ்லீம் ஆகி
ரசூலுல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்தவங்கலாம் இருக்கிறாங்க யூதர்கள்ல. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா யூதராகத்தான் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வோடு நெருக்கத்துக்கு வந்தாங்க. அப்படி அப்ப அந்த மாதிரி நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் இருக்கிறானே, பார்த்தான் யூத லீடர், பார்த்தான், ஆஹா இந்த முகமது நபிக்கு பின்னாடி யூதர்கள்ல சில பேர் போக நினைக்கிறாங்கல்ல, நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி யூதர்கள்ல எல்லாரையும் கூப்பிட்டு இந்தவங்க நம்மெல்லாம் படித்தவங்களாக நினைக்கிறாங்க எல்லாரும், நம்மெல்லாம் படித்தவங்க, நம்மளுக்கெல்லாம் வேதம் இருக்குது, நம்மள்கிட்ட நிறைய நபி வந்திருக்கிறாங்க, நிறைய வேதம் வந்திருக்கு. உண்மைதான், 4 வேதத்தில் 3 வேதம் அவங்களுக்கு தான் வந்திருக்கு. நம்ம தானே 4 வேதம் இருந்தாலும் 3 வேதம் யூதர்களுக்கு தான். தௌராத்து, ஜபூர், இஞ்சில் 3 யூதர்களுக்கு தான். குர்ஆன் மட்டும்தான் முழு உம்மத்துக்கும் குர்ஆன். நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அதனால நம்மளாம் படிச்சாலு அந்த போயிருக்கிறாங்க பாருங்க முகமது நபிக்கு பின்னாடி, அவங்களாம் படிக்காதவங்க, விளங்காதவங்க. நீங்க போகணும், நீங்க போய் இஸ்லாம் ஆகிட்டு, யார் சொல்லிக் கொடுக்குறா? யூத லீடர் கஅப் இப்னு அஷ்ரஃப் சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? அவனுடைய சிஷியர்கள்ட்ட, யூதர்கள்ட்ட, வருடிகள் இருப்பாங்களா இல்லையா, தொண்டர்கள், அவங்கள்ட்ட நீங்க போய் முகமது நபி ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு திரும்ப இஸ்லாத்துல ரிட்டர்ன் ஆகிடணும். இதை பார்த்தோன்னே முகமது நபி பின்னாடி இருக்கிற குறை, அதாவது காஃபிர்கள், அதாவது காஃபிரா இருந்து முஸ்லிம் ஆனார்களே, அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் அப்படி விளங்கிக்கிறோம். முஸ்லீம்கள் அவங்க நினைப்பாங்க, படித்தவங்களே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க, நம்ம மட்டும் ஏன் இருக்கணும்? படித்தவங்களே இந்த முகமது நபி பின்னாடி இல்லை, நம்ம ஏன் இருக்கணும்? அவங்களும் வந்துருவாங்க, இந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா நம்மெல்லாம் படிச்சாலுன்னு பேசிக்கிட்டு இருந்தான் கஅப் இப்னு அஷ்ரஃப். அல்லாஹ் பேசினா, சேகுலு சுஃபஹா, அவெல்லாம் முட்டாள்கள் சொல்லுகிறார்கள். இவன் என்ன ஊதிக்கிட்டு இருக்கிறான், நம்மெல்லாம் படிச்சாலு, இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு. அல்லாஹ் சொன்னா, நீ படிச்சவன் இல்லை, நீ படிக்காதவன், அறிவில்லாதவரா இருக்கிறா, அறிவில்லாதவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் பேசினான். இது இவங்க ரகசியமா பேசினதை இங்க வெளிப்படுத்தினதையும் இந்த ஆயத்தினுடைய தஃசீரில் நம்ம பார்க்க முடியுது. அதே போல யூதர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ச்சியை முறிக்கணும்னு நினைச்சாங்க, அவங்களால ஏத்துக்க முடியல. நுபுவத் என்பது அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு கொடுப்பான், அது அவங்களால தாங்க முடியல. அவங்க பாரம்பரியத்தில் அத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், இதை ஏத்துக்கிற முடியல. அத்தனை வேதங்கள் வந்திருக்கிறது, இந்த வேதத்தை நம்ப முடியல, அவங்களால ஏத்துக்கிற முடியல. அதனால ரசூலுல்லாஹ்வை கடந்து போனா கூட எப்படிதான், நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போமே, ஒரு தடவை ஒரு கூட்டம், யூத கூட்டம் அப்படி வந்துச்சான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தாங்களாம், உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்களாம். ஆயிஷாமா கூட பக்கத்தில் இருந்தாங்களாம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்களுக்கு மரணம் வரட்டும் என்று அர்த்தம். அதுக்கு லாம் இருக்கு பாருங்க, லாமை தூக்கிட்டாங்க. அஸ்ஸலாமு இருக்குல்ல, அந்த லாமை தூக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் மரணம் உண்டாகட்டும்னு அதுக்கு அர்த்தம் அரபுல. இப்போ அலைக்கும் அலைக்க அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆயிஷா அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் மீது என்ன சொல்லலாம், ஆஷிக்கே ரசூலுல்லாஹ். அவங்கெல்லாம் கணவர் மட்டுமல்ல, உயிரை விட நேசிக்கிறவங்க ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ். அவங்களால தாங்க முடியலை. சாதாரண ஒரு புருஷனையே பொண்டாட்டி தாங்குவாங்களா? பொண்டாட்டி முன்னாடி புருஷனை திட்டுனா சராசரியான மனைவியே தாங்காது கணவரை திட்டும் போது. அவங்க திட்டுவாங்க 1000, அடுத்தவங்களை திட்ட விட மாட்டாங்க, சராசரியாக சொல்கிறேன். ஆனால் ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் அவ்வளோ நேசிச்சாங்க. உலகத்தில் எல்லாரும் தொழுகையில் மூத்தாகி பார்த்துருக்குறோம், ருக்குவில் சுஜூதில் எல்லாம் மூத்தாகி இருக்கிறாங்க நிறைய பேர். பசரா நாட்டில் எஜிப்தில் ஒரு இமாம் இருந்தாங்க, கண்ணு 2 தெரியாது, அடிக்கடி துவா செய்வாங்களாம், அல்லாஹ்வே வெள்ளிக்கிழமை நான் மூத்தாக வேண்டும், இமாமாக நின்று மூத்தாக வேண்டும், அதே போல நான் சஜிதாவில் இருக்கும்போது என் உயிர் பிரிய வேண்டும் என்று சொல்லுவாராம். அதே போல வெள்ளிக்கிழமை இமாமாக நின்று தொழு வைக்கின்ற போது 2வது சஜிதாவிலே அவருடைய உயிர் பிரிந்தது என்று அவருடைய வரலாற்றை வாசிக்கணும். எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆசை, கிபிலாவை நோக்குற மாதிரி உயிர் போகணும். எப்படி ஒரு கிபிலாவில் அவங்களுக்கு இருக்கிற இஷ்க பாருங்க. என்னுடைய ஜனாசாவை நானே முடிவு செய்ய எனக்கு வாய்ப்பை கொடுறப்பே, என்னுடைய கடைசி நிமிடம் கிபிலாவை நோக்கி நான் சஜிதாவில் விழுது கிடக்கும். அவ்வளோ நேசிச்சிருக்கிறார் இந்த கிபிலாவையும் தொழுகையும். வெள்ளிக்கிழமை மௌத்தாகிறதுக்கு ஒரு சிறப்பு தனியாக இருக்குது. சரி, அது ஆசைப்பட்டு கேட்கறது, மௌத்தை கேட்கக்கூடாது, அது வேற விஷயம். நீண்ட ஆயுளை நல்ல சுகத்தையும் தான் கேட்கணும், ஆனால் நல்ல முடிவை கேட்கணும். முடிவுங்கிறது எல்லாருக்கும் வரப்போகுது,
அதில் நல்ல முடிவை கேட்கும். கோர விபத்து கண்ட இடத்துல விழுந்து மூத்தாகிறதுலேருந்து அல்லாஹ் தப்பிக்க வைப்பான். இப்போ எதுக்கு சொல்ல வேண்டடா, இப்படியெல்லாம் எல்லாம் சஜிதாவில் விழுந்து ஆசைப்பட்டாங்க மூத்தாகண்டு. ரசூலுல்லாவுடைய மரணம் எங்கு வந்தது? அம்மா ஆயிஷா சித்திகாவுடைய மடியில் தானே வந்தது. ஆயிஷா சித்திகா அம்மாவுடைய மடியில் தானே வந்தது. உலகத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொல்லுங்க. முகம்மது நபியை விட ஒரு மனிதரை படைக்கவே இல்லைங்க. அந்த நபிக்கு மரணத்தை எழுதியது யாருங்க? அல்லாஹ் தானங்க. அப்படி அல்லாஹ்வுக்கு ஆயிஷா அம்மாவுடைய மடியை விட சிறந்தது ஒன்று இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் வேற இடத்தில் எழுதியிருப்பான் அல்லாஹ். ஆனால் ஆயிஷா அம்மாவுடைய மடிதான் ரசூலுல்லாஹ்வுக்கு சிறந்த இடம் என்று அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருந்தான். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரணத்தை அல்லாஹ் ஆயிஷா அம்மாவுடைய மடியில் தான் வச்சான். அவ்வளோ பாக்கியமானவங்க. அதை வச்சு எழுதுவாங்க, ஒரு கருத்தை எழுதுவாங்க. எல்லா கணவனும் ஆசைப்படணுமா, நம்ம மரணிக்கின்ற போதும் கூட நம்மளுடைய மனைவிமார்கள் அவங்க அருகில் இருக்கணும்னு ஆசைப்படணும்னு எழுதுவாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க, தோழர்கள் இருக்கிறாங்க. வந்த யூதர் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும்னா பரவாயில்ல, இப்படியெல்லாம் மாற்றி பேசுவார்கள். முனாஃபிகீன்கள் இந்த மாதிரி இருந்தார்கள். அதே மாதிரி யூதர்கள் இந்த வேலையை செஞ்சாங்க. முனாஃபிகை விளங்காமல் செஞ்சான், சதி திட்டம் திட்டினான். இவன் விளங்கியே செஞ்சான். யூதன் வேதம் படித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆயிஷா அம்மாவால் தாங்க முடியல. ஆயிஷா அம்மா சொல்லிட்டான், அலைக்கும் அஸ்ஸலாம் எல் யஹூத், யூதர்களை உங்களுக்கு தான் மரணம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் ஆயிஷா, ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஆயுமே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு. ஆயிஷா, நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்களா? நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்களா? இல்லை, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும்னு சொல்கிறாங்க நாயகனே. நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்களா ஆயிஷா? அலைக்கும்னு சொல்லிட்டேனே, உங்கள் மீதும். அவ்வளோதான், உங்களின் மீதும். நீங்கள் மரணம் என்று சொன்னால் அது உங்களின் மீதும். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அது உங்களின் மீதும் அப்படின்னு சொல்லிட்டேன்ல ஆயிஷா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வாயளவிலே அவர்களை சபித்துக் கொண்டே இருந்தவர்கள் யூதர்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் இந்த தீனையும் இந்த வகையையும் தாங்கி பிடித்தார்கள். இந்த வகையை அப்படியே வெளிச்சமாக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட வேலை பாருங்க. அப்போ எவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சிருப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், யஹ்தி மையஷா. அடுத்து சொல்லுகின்ற போது, நாடியவர்களுக்கு அவன் வழிகாட்டுவான். இலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையை அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுவான். எவ்வளோ ஒரு சூப்பரான வார்த்தையை அமைச்சிருக்கான் பாருங்க. எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. அவன் யாரை விரும்புகிறானோ அவங்களுக்கு அதை வழிகாட்டுவான். அப்படிதானே? ஒரே வீட்டில் எப்படியெல்லாம் மாறி இருக்கிறாங்க தெரியுங்களா? ஒருத்தவங்க படித்தவங்க, ஒருத்தவங்க தொழுகையாளி, ஒருத்தவங்க தொழுகை பக்கம் வராதவங்க, ஒருத்தவங்க சொல்லு கேட்குறவங்க, ஒருத்தர் சொல்லு கேட்காதவங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நாட்டங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நாடியவர்களை நேரான பாதையில் வைக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். ஒரு செய்தியோட நிறைவுக்கு வருகிறேன். தோழர்களில் அவ்ஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் பேர் சாது. 2 பேரும் நண்பர்கள், ரொம்ப சிறப்பான நண்பர்கள். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். 2 பேரும் எப்படிப்பட்ட நண்பர்கள் பாருங்க. அல்லாஹ் ஒருத்தருக்கு வழிகாட்டுனேன்டா எப்படியும் வழிகாட்டுவான். ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிட்டா அவங்களை எப்படியும் அவர்களுக்கு நல்வழி காட்டுவான் என்பதற்கு இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். ஏன் இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன் என்றால், எப்படியும் அல்லாஹ் வழிகாட்டுவான். பிடிச்சிட்டா போதும், அல்லாஹ் நாடிட்டா போதும். 2 பேரும் நண்பர்கள். சாது ரலியல்லாஹும் அவ்ஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, 2 பேரும் நண்பர்கள். 2 பேரும் பேசிக்கிடுவாங்களாம். இங்கே பாருங்க, நான் மூத்தாயிட்டா நீங்கள் எனக்காக துவா செய்யணும், என் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கிறோம். அப்படி நீங்கள் மூத்தாயிட்டா உங்களுக்கு நான் துவா செய்வேன், உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிடுவாங்களாம். இப்படி 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் சாப் அவர்கள் முதல்ல மூத்தாயிட்டாங்க. இல்லையா? மூத்தானோடனே சொன்னது மாதிரி அவ்ஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக துவா செஞ்சாங்க. அவங்க குடும்பத்தார்களை போய் நலம் விசாரித்தாங்க. உங்களுக்கு தேவைகள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிலாம் அடிக்கடி போய் கேட்பாங்க.
தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க. சொன்னது மாதிரி, நண்பர் சொன்னது மாதிரி, நண்பரே மூத்தா போயிட்டார், என்னது கண்டுக்கிறேன்லாம் ஒரு விடலை. அந்த குடும்பத்தை போய் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் கனவுல சாபு வராங்க. வந்து நண்பரை பார்க்க கனவுல சஹாபாக்கள் எப்படி தோழர்கள் முன்னோர்கள் எல்லாம் அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் நடத்த வச்சிருக்கிறான். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு கனவுல வர்றாங்க. இவங்க கேட்குறாங்க, என் நண்பர் சாபு தானே நீங்கள்? ஆமாம் அப்படின்னு. கழுத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கழுத்தில் ஏதோ ஒரு வளைய மாதிரி கருப்பாக இருக்குது, என்னது அப்படின்னு. எப்படி என் குடும்பத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு. நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. கழுத்தில் என்ன இருக்கப்பா அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் மூத்தா போகும்போது ஒருத்தட்ட 10 ரூபா 10 திருகம் கடன் வாங்கியிருந்தேன். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி மூத்து வந்துருச்சு. எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுக்க தான் ரெடியாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி மூத்து வந்துருச்சு. மூத்து எந்த இடத்துலையும் வரும், எந்த நிரல் மலக்குள் மௌத்தே வருத்தப்பட்ட மூத்தெல்லாம் இருக்குது. எல்லாம் மலக்குள் மௌத்திட்ட கேட்டானா, நீங்கள் உயிரெடுக்கும் போது வருத்தப்பட்ட ஏதாவது நிகழ்வு இருக்கான்னு கேட்டானா. அப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் வரலாற்றில் இருக்குது. இன்ஷால்லா வாய்ப்பு வரும்போது சொல்லுவோம். அப்போ மௌத்துங்கிறது வந்துடும். நான் அப்படி கொடுக்கறதுக்காக ரெடியாக இருந்தபோது மௌத்து வந்துருச்சு. கொடுக்காதனால அந்த அடையாளத்தை இங்கே எல்லாம் பொருள் இருக்கிறான். நான் கொடுக்காதனால அதனுடைய அடையாளம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம், என் வீட்டில் நான் மூத்தாக்குறதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்காக ஒரு 10 திருகத்தை கட்டி ஒரு இடத்துல வச்சுருந்தேன். அது யாருக்கும் தெரியாது. நீங்கள் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், அதை வாங்கி அந்த கடனை அடைச்சிருங்க அப்படின்ட்டு. மூத்தாக்கிட்ட கடவுளை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு அடுத்து என்னை சந்திக்கிறது என் மகன் சீக்கிரமே வரப்போகிறா, அந்த செய்தியும் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஒரு பூனை ஒன்று வளர்த்தோம், அது மூத்தா போயிடுச்சு, அதையும் நீங்கள் போய் என்னென்னு விசாரிச்சுட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தையும் சொல்கிறாங்க, வரலாற்றில் வருது. இவங்களுக்கு கனவு தானே, இது என்ன இது கனவு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. பின்னாடி எப்பவும் போல சகோதரர் வீட்டுக்கு நண்பர் வீட்டுக்கு நல்லா விசாரிக்க போகிற மாதிரி போகிறாங்க. போயிட்டு இது மாதிரி உங்கள் வீட்டில் பூனை இருந்துச்சா அப்படின்னு. ஆமாம், என்னாச்சு அப்படின்னு. பூனை மூத்தா போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஆஹா கனவு கரெக்டாக இருக்கு அப்படி. சரி அப்படின்னு சொல்லி அவங்க எந்த இடத்த 10 திருகம் இருக்குன்னு சொன்னாங்களோ கனவுல, அந்த இடத்த கொஞ்சம் பார்க்கறதுக்காக என்னை அனுமதிக்கணும்னு சொன்னாங்க. சரி உள்ளே போனால் அதே இடத்துல 10 திருகம் கட்டி இருக்கான், முடிச்சு போட்டு. அது வாங்கின கடனை கொடுக்கறதுக்காக கட்டி வச்சிருந்துருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு கூட தெரியல, வீட்டு பெண்களுக்கு கூட தெரியல. அதை எடுத்து போய் இப்படி கனவு சொன்னார், இதை கொடுக்க சொல்லுவோன்னா அதை கொண்டு போய் நிறைவேற்றினாங்க. உங்கள் மகன் என்னாச்சுன்னு கேட்டாங்க. உங்கள் மகன் என்னாச்சு அப்படின்னு. வாசலில் விளையாடுது அப்படின்ட்டாங்க. சின்ன பிள்ளை. அப்படியா அப்படின்னு சொல்லி வெளியே போனாங்களாம். அந்த பிள்ளைகிட்ட போய் என்ன சொல்ல, உடனே தலையை தடவி கொடுத்தாங்களாம். சின்ன பிள்ளைங்க அநாத பிள்ளைகளாக பார்த்தா தலையை தடவி கொடுத்து துவா செய்யும். தலையை தடவி கொடுத்தாங்களாம். கொடுத்து துவா செஞ்சுட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சல் ஆயிடுச்சு. காய்ச்சலில் அந்த பிள்ளை ஒஃபாத்தான செய்தி கொஞ்ச நாள் இவர்களுக்கு வந்ததாகவும் எழுதுவாங்க. இந்த வரலாறை எழுதிட்டு சொல்கிறாங்க, கடன் என்பது ஒரு மனிதன் மௌத்துக்கு முன்னாடி அடைச்சிடணும். அது அவ்வளோ பெரிய பாவம். கடன் அடைக்காம மௌத்தா போகக்கூடாது. ஆனால் ஜனாசாவில் கூட யாராச்சும் கடனை பொறுப்பேற்றுக்கிறீங்களான்னு கேட்பான். அது ரொம்ப முக்கியமானது. அந்த கடனை அடைப்பதற்காக எடுத்து வச்சிருந்த காசு கொடுக்க முன்னாடி மௌத்து வந்துடுச்சு. அதை கொடுக்க வைக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் இந்த சஹாபியை கனவுல கொண்டு வந்து இந்த தோழரை அல்லாஹ் அந்த அடையாளத்தை சொல்ல வச்சு நிறைவேற்றான். பார்க்கத்தீங்களா? இன்னைக்கு உயிரோடு இருந்தாலும் நம்ம வச்ச இடத்த தொலைச்சிட்டு மறந்துடுறோம்லங்க. மௌத்துக்கு பிறகு அந்த அடையாளத்தை சொல்லி நிறைவேற்றக்கூடிய இந்த வழியை யார் தந்தா? அல்லாஹ் தான். அல்லாஹ் ஒருவருக்கு பிடிச்சிருச்சுடா எந்த வழியும் அல்லாஹ் காட்டி கொடுப்பான். அது சத்திய வழியாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வே சொல்லுகிறான், எஹ்தி மை யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம், நாடியவர்களுக்கு நேரான வழியை அவன் காட்டுவான் என்று சொல்லுகிறான். அத்தகைய நேரிய வழியை நமக்கும் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.